ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஃப்ரெண்ட் டீனா. இன்றைக்கி வந்து நான் ஓம் சக்தி பூஜைக்கு போயிட்டுருக்கேன். பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்ன ஒரு சின்ன ரீகேப் பார்த்துக்குங்க. அதேமாரி எனக்கு வீட்டுக்காரோட நர்ஸு வெடிச்சிருச்சு, பெரலஸ் ஆயிடுச்சு. டாக்டர் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து ஓம் சக்தி பூஜைக்கு வந்திருக்கேங்க. இந்த அம்மனுக்கு ரொம்ப சக்தி இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஸோ அந்த பூஜை தான் இவங்க வந்து ரொம்ப ஒரு கிராண்டாக திருவிழா மாதிரி நடத்திட்டு வராங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே காட்டணுங்கிறதுக்காக நானும் வந்திருக்கேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தான் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கையோட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு வர வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ இந்த ஓம் சக்தி பூஜை எங்கே நடக்குதுன்னா, நம்ம பிளாக் ஷக்கூர்பூர் டெல்லியில் இருக்கிற கோவிலில் தாங்க இந்த பூஜையை நடத்துகிறாங்க. அண்ட் இந்த பூஜை வந்து ஒரு திருவிழா மாதிரி எல்லா லேடிஸ் எல்லாம் சேர்ந்து நடத்திட்டு வராங்க. ஸோ நீங்களும் டெல்லியில் தான் இருக்கீங்களா, இல்லை டெல்லிக்கு வர போகிறீங்களா இருந்தால் கண்டிப்பாக டெல்லிக்கு வந்ததுக்கப்புறம் ஷக்கூர்பூர் பிளாக் மாரியம்மன் கோவிலுக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இந்த கோவிலில் வந்து எப்போவுமே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் ரொம்ப ஒரு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. திருவிழா மாதிரி இந்த பூஜையெல்லாம் நடத்திட்டு வராங்க. ஸோ நீங்கள் ஒரு தடவை இந்த கோவிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அண்டு மனசில் இருக்கிறத வேண்டுதலை நம்ம அம்மன்ட்ட வச்சோமா கண்டிப்பாக நிறைவேற்றுதுன்னு நம்பிக்கையோடு பண்ணுறாங்க. வாங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓம் பராசக்தி மைந்தனே போற்றுவோம். ஓம் ஆதிசக்தி அருமைந்தாய். ஓம் ஓதரிய பெரும்பொருளே போற்றி. ஓம் ஓம் உண்மை பரம்பொருளே போற்றி. ஓம் ஓம் உயிராய் நின்றவர் சக்தி பராசக்தி திருவருசனம். என் பேர் மீனா. நாங்கள் ஷக்கூர்பூர் பிளாக் மாரியம்மன் கோயிலேருந்து நாங்கள் பேசுகிறேன். நாங்கள் இப்போ 8-9 வருஷமாக நாங்கள் எதோ எங்களோட முடிஞ்சது அம்மாவோட தொண்டு செஞ்சுக்கிட்டு வரோம். இன்றைக்கி ஆடி கஞ்சிகளை எங்களோட முடிஞ்சதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு வரோம். இங்கே குங்குமம் அர்ச்சனை ஆகிக்கிட்டு இருக்குது. பிள்ளையார் குங்குமம், ஓம் சக்தி குங்குமம் அர்ச்சனை ஆகிக்கிட்டு இருக்குது. அர்ச்சனை ஆனதுக்கப்புறம் சிவன் கோயிலேருந்து அம்மாவில் அங்கேருந்து கஞ்சிகளை எடுத்துக்கிட்டு நாங்கள் ஊர்கோலை வந்து இந்த அம்மாளுக்கு வந்து நாங்கள் பூஜை எங்களோட முடிஞ்சது தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் செய்கிறோம். பராசக்தி திருவடி சரணம் குருவடி சரணம். பார்க்கலாம், எல்லாருமே சிவன் கோவிலுக்கு போயிட்டு இருக்காங்க. அங்கிருந்தா ஊர்வலம் வரும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், சிவன் கோவிலுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் பூஜை நடந்ததுக்கப்புறம் தான் ஊர்வலம் போகும். வாங்க பார்க்கலாம்.
இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஊர்வலம் போயிட்டு அம்மன் கோவிலுக்கு வந்தாச்சு.
வருடம் இருக்குதா சுவாமி? அப்படியே போட்டு வாழைப்பழத்தில் போட்டுக்கம்மா வாங்கி ஸோ பூஜை முடிஞ்சிருச்சுங்க. இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். கடைசி வரலையும் இருந்து பாருங்கள். இங்கே எல்லாருமே அவங்க நம்பிக்கையோடு என்ன சொல்கிறாங்க. ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தார். எதுவும் இந்த அம்மாவும் நம்பணும். புகும் போட்டு எனக்கு தாழ்ந்துருச்சு. எங்கள் வீட்டுக்காரோட நர்ஸு வெடிச்சிருச்சு, பேரலைஸ் ஆயிடுச்சு. டாக்டரே ஜவாப் கொடுத்துட்டான். நம்ம சான்ஸ் நம்மோட நம்ம கம்மியாக இருக்கிறதுன்னு சான்ஸ் டாக்டர் சொல்லிட்டான். ஆனால் அம்மாவோட அருளால் நாங்கள் செவ்வாடு சக்தி வேண்டுதோளால் 3 வருஷம் ஆகுது அவருக்கு. இப்போ ரொம்ப சுகமாக இருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிறாரு, நல்லா பேசுகிறாரு. இன்னும் இருக்கிறக்க மேலும் மேலும் அம்மா அவருக்கு சுகத்தை கொடுத்து நல்லா போல நடையும் குதிரை போல ஓட்டத்தை கொடுத்து அவரும் வந்து இந்த ஆன்மீகத்தில் கலந்துக்கணும்னு அம்மாவோட வேண்டி கொண்டுக்கிறோம் நாங்கள். ஓம் சக்தி அம்மா கண்டிப்பா இருக்கிறான். குருவடி சரணம், திருவடி சரணம். பண்டி வேப்ப மரத்தில் வச்சு அம்மாவை நாங்கள் வழிபடணும். நாங்கள் அம்மா எப்படி எங்களுக்கு வழிபட்டாலும் நாங்கள் அம்மா வருஷத்துக்கு 6 வருஷம் வர அந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுருக்கா. சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தாலும் ஆனால் அம்மா எங்களை வந்து எல்லாரும் தேவையான நேரத்தில் வந்து நின்று எங்களை காப்பாற்றுறா. நாங்கள் 15 வருஷமாக சந்தோஷமாக எடுத்து கட்டி எல்லோரும் குரூப்பாக சேர்ந்து கும்பிட்டு வரோம். டெல்லியில் எத்தனையோ குரூப் இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவிலையும் தமிழ் மக்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிளாக் வைஸாக கூட அம்மாவை கோயில் வச்சு கொண்டாடிட்டு வராங்க. ஓம் சக்தியை வருஷம் வருஷம் இங்கேருந்து குறைஞ்சது ஒரு 200-300 பேர் கோயிலுக்கு வராங்க. மருத்துவ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக அம்மா எடுத்துக்கிட்டு என்னோட அம்மாவும் அது மாதிரி எங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க. ஒரு தடவை வந்துட்டுமா திருப்பி அம்மா எங்களை எல்லா வருஷமும் திருப்பி அம்மாவே அழைக்கிறோம். நாங்களே போவோம்னு அம்மா மருவத்தூர் போவோம்னு நாங்கள் ரொம்ப விரும்பி தான் போகிறோம். ஒரு தடவை வந்துட்டா போதும். அம்மா மண்ணை
மறு உத்தரவு ஒழிச்சாலே திருப்பி திருப்பி வராங்க மக்கள். அம்மா எல்லா சக்தியும் கும்பிடுங்க. எல்லாரும் சக்தி மக்கள் எல்லாத்தையும் கைவிடாது பார்த்து நல்ல முறையா என்னைய வந்து கடவுள் நல்லா வச்சிருக்குது. அதை வச்சு எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். நம்ம செலவு வைக்கலாம்னு நினைச்சிருக்கிறோம். நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்தா தான் செலவு வைக்க முடியும். எங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணிக்கோ. எல்லாரும் சேர்ந்து நம்ம அடுத்த வராங்க நம்ம செலவு வைக்க வேணும். இதுக்கு வந்து நீங்க இருக்கிற மக்கள் வந்து ஈக்குவலாக நல்லா சப்போர்ட் பண்ணி தான் வைக்க முடியும். எல்லாரும் கும்பிடுங்க. இந்த ஓம் சக்தி கும்பிட்டு எல்லாத்துக்கும் பக்க தலையா இருக்குது. ஓம் சக்தி கும்பிடுறோம். அதுக்கான சந்தோஷத்தை அம்மா எங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் வரா. யாரையும் கைவிடுறதில்ல. கஷ்டத்தை கொடுக்குறா, ஆனால் அந்த தேவையான நேரத்தில் வந்து நிற்கிறா அம்மா எங்களுக்கு. அதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு ஆடி மாதத்துலேயும் கூழ் காய்ச்சி ஊற்றுற அம்மாவுக்கு. அதே மாதிரி நாங்கள் வருஷத்தில் 2-3 தடவை அம்மாவுக்கு திருவிழா கொண்டாடுறோம். நாங்கள் அம்மாவுக்கு தனியாக ஓம் சக்திக்கு தனியாக நாங்கள் வருஷத்தில் 3 தடவை சிறப்பாக பண்ணிட்டு வரோம். அது மாதிரி பையனுக்கும் அம்மா மடி கழிச்சு அதேமாரி எனக்கு பையனுக்கு பிறந்துட்டு ஒரு வருஷத்துல அதெல்லாம் நம்பிக்கை வச்சு எல்லாமே நடக்குங்க. பட் நான் மனசோட வந்து இங்கே வேண்டணும், அவ்வளோதான். ஸோ கேட்டிங்களா என்ன சொல்கிறாங்கன்னு? நம்பிக்கையோடு அம்மாட்ட வேண்டுதலை வைங்க, கண்டிப்பாக நிறைவேறுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு தடவை நீங்களும் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு விசிட் பண்ணி பாருங்கள். இது ஷக்கூர்பூர் பிளாக்ல இருக்குது மாரியம்மன் கோவில். அங்கே தான் இந்த திருவிழாவை நடத்திட்டு வராங்க. ஸோ இப்போ வந்து பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. புளி சாதம், பொங்கல் அண்ட் அம்மாவுக்கு காசுன்னு கஞ்சி. ஸோ இப்போ வந்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருமே அம்மாவுக்கு வந்து கும்மி அடிக்கிறாங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமாக. ஸோ நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கடைசி வரையில் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.